உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். கரணம் தப்பினால் மரணம். கரணம் தப்பினால் மரணம். அடிப்படை ஜாதகத்தில் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி, தன லாபாதிபதிகள் பலமாக இருந்து அவர்களுடைய தசையில் ஏதாவது நடந்தால் அவங்க தப்பிச்சான். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பண வரவு வருது சாமி, 6 தொகை வருது, 1 தொகை வருது, நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் உம்முன்னு வச்சுருக்கீங்க, சரிங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குழந்தை பேற்றுக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டு, ஆமாம், ஏதாவது சொத்தை விற்பனை செய்யணும்னு ரொம்ப நாளாக வேண்டிய நீங்கள் இயங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ விற்பனை செய்யலாம். புதிய முதலீட்டாளர்கள் தொழிலில் முதலீடு செய்ய வருவார்கள். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 ஆகஸ்ட் 2024 வெள்ளிக்கிழமை 7:42 PM முதல் 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை 7:41 PM வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன கடகராசி என்பதில் உங்களுக்கு என்னத்த பலன் சொல்றது? அஷ்டமத்து சனியில் இருக்கிறீங்க. 7.5 நாட்டு சனியை விட கொடூரமானது அஷ்டமத்து சனி. ஆமா, 7.5 வருஷம் செய்யாத கொடுமையை இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு செஞ்சிடும். எப்பத்திலிருந்து கேட்குறீங்களா? சொல்றேன். பின்னோக்கி சொல்லி அது நடந்தால் தானே உங்களுக்கு இந்த கலையின் மீது இது இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை தெரியாமல் நம்ம ஊர் உலகத்தில் வேறு எதையோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நினைப்பீங்க. வேறு எதையோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்று, ஆமாம், தேவையில்லாத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத உணர்வீர்கள். ஏன்னா இந்த கலையை படைத்த ஜோதிட ரிஷிகளே சொல்கிறாங்க, நீ உலகத்தையே கரைத்து குடித்தவனாக இருந்தாலும் என்ன, நீயே கடவுளாக இருந்தாலும் இல்லை, நீ கடவுள் வழிபாட்டை ஒரு நாளைக்கு 24/7, ஆமாம், 24 மணி நேரமும் 7 நாட்களும் நீ கடவுளை பூஜிப்பவனாக இருந்தாலும் உன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் நீ எதையுமே கற்காமல் இந்த ஜோதிடத்தை தெரிந்து கொண்டால் உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். ரைட். 2023 ஜனவரியிலிருந்து 2025 டிசம்பர் வரணும். ஆமாம், சனி பயிற்சியாகவும் மீண்டும் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வக்ரமாய் வரும். அதனால் 2023 ஜனவரி டு 2025 டிசம்பர் மாதம் வரலும் கரணம் தப்பினால் மரணம். அடிப்படை ஜாதகத்தில் லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி, தன லாபாதிபதிகள் பலமாக இருந்து அவர்களுடைய தசையில் ஏதாவது நடந்தால் அவங்க தப்பிச்சான். மற்றவனை பூரா அந்த சனி வேட்டு விட்டுரும். இந்த 2023 ஜனவரி டு 2025 டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட கடன், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட வழக்கு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட நோய் அடுத்த 30 வருஷம் வரலும் நீங்கள் சரி பண்ணவே முடியாது. அப்புறம் 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வயசு இருந்ததுன்னா அப்போ ஒன்று கொடுக்கும். ஆமாம், இதைத்தான் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொன்னான். இது 7.5 சனி வச்சு சொல்லலை சுவாமி, அஷ்டமத்து சனி வச்சு சொன்னான். 7.5 சனி யாரையும் கெடுத்துறாது. ஆமாம், அஷ்டமம்ன்றது ஆயில குறி வச்சு, 8ஆம் இடம் என்பது ஆயுள், மானபங்கம், புடவையை உருவுறது பெண்ணாக இருந்தால், ஆம்பளையாக இருந்தால் வேட்டியை உருவுறது, பேண்ட் ஷர்ட்டு தான் போடுவோம் நாங்கள்லாம், கோட் சூட்டு தெரியுமில்ல, அப்படிதான் கோட் சூட்டை உருவி ஓட விட்டுருவோம் ரோட்டில். ரைட். இப்போ
இந்த மாதம் எப்படி வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு பண வரவு வருது சாமி. 6ன்ற தொகை வருது, 1ன்ற தொகை வருது. நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் உம்முன்னு வச்சுருக்கீங்க, சரிங்க. ஆமாம். அதுக்கப்புறமா இந்த மாதத்தையே நீங்கள் கடன் மூலமாக தான் ஓட்டலான்னு நினைக்கிறீங்க. என்னது? இந்த மாதத்தையே நீங்கள் கடன் மூலமாகத்தான் ஓட்டலாம் என்று நினைக்கிறீர்கள். போதாக்குறைக்கு 29 ஜூன் 2024 மனைவி வேறு கோச்சிங்னு போயிட்டாங்க அவங்க கூட. இனிமேலும் கூட வாழ முடியாது போயா. ஒரு புருஷனுக்கான எந்த கடமையும் ஒன்றாலும் செய்ய முடியல, நான் எதுக்கு இருக்கணும்? ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அது நீங்கள் வந்து விரலுக்கேற்ற விற்கும். ஆமாம், நீங்கள் லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அந்தந்த ரேஞ்சுக்கு அந்த மாதிரி விட்டுட்டு போவாங்க. ரைட் என்பதை பலனாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த 29 ஜூன் 2024 இன்றைய தேதியில் இதுதான் பலன். அடுத்தபடியாக இந்த மாதம் உடல் நலத்திற்காக செலவினங்கள், மென்டல் ப்ரெஷர், தொழிலில் சில நல்ல முதலீடுகள் வரா மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஆனால் அது வந்து இழுபறியாகவே இருக்குது. தூரதேச பிரயாணம் போகலாமா அப்படின்னு மனசில் சிந்தனைகள் உருவாகுது. வாக்கில் நயமாக பேசி காரியம் சாதிப்பீங்க. சில பேருக்கு சின்ன வீடு தொடர்பு வரத்துக்கு அதிகாரம் நிறைய இருக்குது. இப்போல்லாம் ஆண்களும் வச்சுக்கிறாங்க, பெண்களும் வச்சுக்கிறாங்க. கேட்டால் சம உரிமைன்றாங்க. ரைட்? ஆமாம், அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களுக்கு அது நடக்க போகுது. இல்லாதவங்களுக்கு கிடையாது. அவங்க ஜாதகத்தை அந்த அமைப்பு இருந்து, அந்த எண்ணமும் இருந்து, அந்த துணிச்சலும் இருக்கணும். இதுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியே நல்லா இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் சொல்லணும். அதுக்குள்ளே விடிக்கிறோம். இது ஒரு ராசி பலன் தான். ரைட்? அடிப்படை பலபாவ ஜாதக பலன்கள்னாக்கா அது தனியாக. ஆமாம், அது ஒவ்வொரு ஜாதக தனிப்பட்ட முறையில் சொல்கிறது, அது வேறு. இது ஒரு ராசி பலன். இது மட்டும் கேட்டுங்க. இருந்தாலும் அப்பப்போ சில டிப்ஸ் கொடுக்கறது நம்முடைய வழக்கம். ரைட்? அரசாங்கத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் இப்போ வந்து நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படணும் இல்லை, அதுக்காகவே சும்மா இருக்க வேண்டாம். இல்லை, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா கஷ்டம் தானாக வந்துடும்ல, வரும். குழந்தை பேற்றுக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்விக்காக வெளிநாடு லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு வெளிநாடு லோன் கிடைக்கும். இப்படி பலதரப்பட்ட நன்மைகள் நடக்கும். இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. பிறகு முத்தான 5 பலன்களை கேளுங்க. வருகின்ற 12 ஜூலை 2024 முதல் 26 ஆகஸ்ட் 2024 இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி, அந்த தொழில் வளர்ச்சியின் மூலம் வந்து லாப வளர்ச்சி, ரியல் எஸ்டேட்டு, ஆமாம், ஏதாவது சொத்தை விற்பனை செய்யணும்னு ரொம்ப நாளாக வேண்டிய வந்து நீங்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ விற்பனை செய்யலாம். அதனால் சொத்து விற்பனைக்கான காலம். ஆமாம், இன்னும் சில பேர் யோக ஜாதகமாக இருந்து யோக தசை போனால் சில சொத்துக்களை விற்று இன்னொரு சொத்தை வாங்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாம், புதிய முதலீட்டாளர்கள் தொழிலில் முதலீடு செய்வதற்கு வருவார்கள். புதிய முதலீட்டாளர்கள் தொழிலில் முதலீடு செய்ய வருவார்கள். அபிலாஷைகள் பூர்த்தியாகும்.
ஆமாம், சில பேருக்கு சுவாமி கும்பிட்டா அபிலாஷை, சில பேருக்கு நல்ல அபிஷேகம் பார்த்து அம்பாள் அப்படியே கண்ணார பார்த்தா அபிலாஷை, சில பேருக்கு மது அருந்தினா தான், சில பேருக்கு சின்ன வீடு வச்சிக்கினா தான், அப்படி அவங்கவுங்க அபிலாஷைகள் நிறைவேறும். ரைட். அடுத்தது 19 ஜூலை 2024 முதல் 22 ஆகஸ்ட் 2024. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஆமாம், ஷேர் பிஸ்னஸ்ஸு போன்றவற்றில் ஒரு சிறந்த லாபம் ஈட்டும் காலம். பிறகு 31 ஜூலை 2024 முதல் 24 ஆகஸ்ட் 2024. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம். புதிய வியாபார வளர்ச்சி, சுயதொழில் வளர்ச்சி, ஆமாம், சுயதொழில் நல்ல ஒரு மேம்பாடு, ஆமாம், சுயதொழிலில் நல்லதொரு மேம்பாடு, ஆமாம், சுயதொழில் நல்லதொரு மேம்பாடு இதெல்லாமே ஏற்படும். புதிய பாட்டர் சேரும் காலம் இந்த 31/7/2024 முதல் 24 ஆகஸ்ட் 2024. பிறகு 22 ஆகஸ்ட் 2024 டு 4/9/2024 கொஞ்சம் உடல் நலத்துக்காக செலவு, இளைய சகோதரனுக்காக செலவு, கொஞ்சம் ஆமாம், கோயில் குளங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக செலவு. அதன் பிறகு 24 ஆகஸ்ட் 2024 முதல் 18 செப்டம்பர் 2024 வரை இந்த காலகட்டம் ஒரு உங்கள் சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோன்ற பயத்தை ஏற்படுத்தும் காலம். இஎம்ஐ 3 இஎம்ஐ தாண்டிட்டாக்கா என்பி ஆயிடுமேனே பயந்து சாவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதனால் விழிப்புணர்வாக இருந்து காரியமாற்ற வேண்டும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் நீங்கள் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும்.
இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.